எனது பெயர் மகாராஜன். தாதனத்து கிராமம், அதாவது சங்கர் நகர் பேரூராட்சிக்கு உட்பட்ட தாதனத்து கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்கள். இங்கே வந்து ஒரு 300 குடும்பம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நாங்கள் இருக்கோம். ஒரு 300 குடும்பம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இருக்கோம். எங்கள் ஊரில் இருந்து மிக அருகாமையில், அதாவது எங்கள் ஊர் அதுக்கப்புறம் ஒரு தோட்டங்கள் நிறைய இருக்குது. தோட்டத்து விளைநிலங்களுக்கு மிக அருகாமையில் ஒரு ஒரு 100 மீட்டர் தோட்டத்து பொலியும் கோரி நடக்கிற இடமும் அடுத்தடுத்த பொலி. அந்த அடுத்த பொலியில் அவங்க வந்து கோரியை நடத்திக்கிறாங்க. அதாவது ஷேக் சாகித், நவாஸ்கான் அவரோட பையன் ஷேக் சாகித்ங்கிற பேரில் அந்த கோரி வந்து இப்போ அதாவது என்னென்னா அவங்க வந்து உரிமம் பெற்றிருக்காங்க. ஆனால் அந்த உரிமம் முழுக்க பொய்யான தகவலும் பொய்யான அளவுகளும் வச்சு எடுத்தது. வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவருமே அவங்களுக்கு வந்து ஒருதலை பட்சமாக என்ன சொல்கிறாங்க, எந்த இல்லாமல் இடங்கள் வந்து இருக்குது. விளைநிலம் வந்து மழை பெஞ்சாதான் விளைநிலம், இல்லைன்னா அது வந்து சும்மா காடுமாக தான் கிடைக்கும். தரிசு நிலம்னு காமிச்சு அவங்களுக்கு பொய்யான தகவலை கொடுத்து ஊருக்கு அருகிலே இந்த கோரி கொடுத்துருக்காங்க. அது வருவாய்த்துறை அதிகாரிகள். இது வந்து அவங்க யார், ஷேக் சாகித் நவாஸ்கான் இந்த உரிமத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் முதல்ல இது ஆரம்பிக்க போகல, அதாவது போன வருடம் 10வது மாதம் போயிட்டு மாவட்ட ஆட்சியத்தை போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்போ சொல்லலை அவங்க வந்து அவங்களோட இடத்த வந்து தெளிக்காங்க, அவங்க தோட்டமும் வேறு எதுவும் போடலாம், நீங்கள் வந்து ஊரில் வந்து தடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் புகார் மனு அனுப்பியலை அவங்க முதல் திருப்பி எங்களை இது வந்து டைவெர்ட் பண்ணி அனுப்பிவிட்றாங்க. சரி, நாங்களும் சரி ரைட்டு அவங்க கோரி அடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அடுத்து போன இந்த வருஷம் 6வது மாதம் பார்த்தீங்கன்னா தோண்டி மண்ணை பூரா எடுத்து வெளியில் கொடுத்துட்டு இருக்காங்க, மேலே உள்ள செம்மண். அப்போ அந்த அன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோம், ஊர் மக்கள் எல்லோரும் அந்த அன்றைக்கி ஒரு 4-5 வேனை பிடிச்சி மறுபடியும் போய் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுக்குறோம். அப்போ அவர் எனக்கு மண்ணு தான் அழுறாங்க, அவங்க அப்படி நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி எங்களை அப்படியே வெளியே அனுப்புகிற மாதிரி அனுப்பிடுறாங்க. ஐயா, யார் எங்களை வெளியில் அனுப்புறது? மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா. சரிண்ணா, இப்போ நாங்கள் இதையும் பொறுத்தவரைக்கும் சரி, நாங்கள் கோயில் ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கோம். கம்பரசர் குழு கொடுத்துட்டாங்களா? ஆனால் அன்றைக்கி நாங்கள் ஊர்க்காரங்க எல்லோரும் போய் மறுத்து கேட்கல. ஏடி மைன்ஸ் அவர் ஐயா வாராரு, வந்துட்டு கருத்து கணிப்பு கூட்டம், அதாவது பேஸ் கமிட்டிலாம் சொல்கிறாங்களா, அது உங்கள் ஊருக்கு நாங்கள் வச்சு நாங்கள் இந்த கோரி உரிமத்தை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்பு கூட்டத்தை எங்கள் ஒரு விஓட்டேருந்து கூட எங்களுக்கு தகவல் கொடுக்காம கருத்து கணிப்பு கூட்டத்தை வந்து கங்கைகொண்டான் ஊரில் உள்ள நம்பி மகாலில் வச்சு நடத்துகிறாங்க. அது எந்த ஊருக்காரங்கள, நெல்லை திருத்து, பள்ளிக்கோட்டை, ஆனந்தாங்குளம், ராஜபதி, அந்த ஊருக்காரங்கள. அவங்களுக்கும் கோரிக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த அவங்க வந்து மானூர் ஏரியாவில் சேர்ந்தவங்க, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இந்த கோரிக்கை அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்கள வச்சு பொய்யான கருத்து கணிப்பு கூட்டத்தை ரெடி பண்ணி இப்போ மறுபடியும், அதாவது இந்த ஷேக் சாகித் நவாஸ்கான் அவர் கோரிக்கை மட்டும் இல்லாமல் அனந்த பெருமாள், அதாவது மேயர் ஐயா கேஆர் ராஜி அவர்களின் பினாமி அனந்தகுமார்ங்க பேரில் அடுத்து ஒரு உரிமத்தை வாங்குறாங்க. வாங்கி இந்த கோரிக்கை அருகில் இப்போ அதையும் அடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால எங்களுக்கு என்னன்னா, இந்த கோரி ஆரம்பிக்கிற நாப்பில் ஆடு மாடு மேய்க்க முடியாது, விவசாயம் யாருக்குன்னு 40% கூட எங்களால் பண்ண முடியல. இந்த தொந்தரவு எங்களுக்கு தாங்க முடியல. மேற்கொண்டு எங்களுக்கு நிலத்தடி நீர் முழுவதும் குறைஞ்சிச்சு. இப்போ மேற்கொண்டு இந்த கோரி ஆரம்பித்தா இருக்கிற நிலத்தடி நீரும் எங்களை விட்டு போயிடும். எங்களால் கண்டிப்பான முறையில் விவசாயம் கொஞ்சம் கூட பண்ண முடியாது. இந்த கோரி நடத்துறதுனால எங்களுக்கு தண்ணிங்கிறதே இல்லாமல் போயிடும். ஒன்று இதில் இன்னொரு விவரம் என்னென்னா, கோரிக்காரர்கள் மீண்டும் அடுத்தடுத்து அந்த இன்னொருத்தர் வந்து நவாஸ்கான் பேர் இன்னொரு மீட்டிங் போடுறாங்க, உரிமத்தை வாங்குறாங்க. இன்னைக்கு கூட பார்த்துக்காங்க, நாங்கள் இங்கே உள்ளிருப்பு போராட்டத்தை பண்ணுறோம், இவங்க ஊருக்காரங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கங்கைகொண்டானில் கிராம சபை கூட்டம் நடத்துகிறாங்க இந்த கோரிக்காண்டி. அதனால தயவு செய்து மாண்புமிகு ஐயா முதல்வர் ஸ்டாலின் கருத்துக்கு இதை கொண்டு போய் கண்டிப்பான முறையில் இந்த கோரி உரிமத்தை நிப்பாட்டணும். எங்களுக்கு இந்த கோரி ஆரம்பித்தா தண்ணி இல்லாமல் போகும், வீடு பூராமே விரிசல் விழுந்து இல்லாமல் போயிடும். கண்டிப்பான முறையில் இதை நிப்பாட்டணும். இதற்கு முன்னால் ஒரு 100 வீடு, அதாவது ஒரு 120 குடும்பங்கள் இருந்த பாப்பாங்குளம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. மொத்தத்தில் 10 குடும்பம், அதுவும் வழி இல்லாதவங்க அங்கே இருக்காங்க. 120 குடும்பம் இந்த இடத்துல இன்னைக்கு 10 குடும்பம் இருக்கு பாப்பாங்குளம். அதே பாப்பாங்குளம் போல இந்த தாதனத்தையும் ஆக்கணும் முடிவு பண்ணுறாங்க. எங்களோட வாழ்வாதாரமே போகுது. இதை கண்டிப்பான முறையில் நிறுத்தி சொன்னோம். இதில் என்னென்னா, வருவாய்த்துறை அதிகாரிகள் ஐயா எல்லாரும் நம்ம பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அப்துல் வஹாப்,
துணை மேயர் ஐயா ராஜி அவர்களின் அழுத்தத்திற்கு இணங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் பொய்யான அளவுகளையும் தவறான அளவுகளையும் கொடுத்து கோரிக்கை உரிமத்தை கொடுத்தாங்க. இது ஐயா முதல்வர் கண்காணிப்புக்கு போய் எங்கள் ஊரில் இருந்து 2 கிலோமீட்டருக்கு எங்களுக்கு கோரி வேண்டாம். எங்களுக்கு என்ன சொல்கிறோம், நாங்கள் வேறு எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கல, எங்களுக்கு கோரி வேண்டாம். ஏற்கனவே சங்கர் நகர் பேரூராட்சி வச்சு எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. அதையும் நாங்கள் பொருட்படுத்தலை. எங்களுக்கு வேண்டாம். அன்றாடம் வேலை பார்க்க, ஆடு மாடு மேய்க்கும், விவசாயம் பண்ணுறோம். நான் போன மாதம் வரைக்கும் கத்திரிக்காய் விற்றுக்கிட்டு இந்த மாதம் அதுவும் விவசாயம் போச்சு. மானு தொந்தரவு அழிஞ்சு போச்சு. தண்ணி இல்லை, நீர் ஊற்றும் இல்லாமல் போச்சு. கண்டிப்பான முறையில் அரசு அதிகாரிகள் இதுக்கு உண்மையான அளவு எடுத்து, இது போக மெயினாக என்னென்னா ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது, ரயில்வே தண்டவாளம் போகுது. எங்களை விடுங்க. நாளைக்கு அந்த ரயில்வே தண்டவாளம் நீங்கள் பக்கத்தில் கோரி அடித்து ஒரு விரிசல் விழிஞ்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் குறைஞ்சது ஒரு 1500 to 2000 பேர் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எக்ஸ்பிரஸ் லைன், டபுள் ட்ராக், கண்டிப்பான முறையில் அதுலேருந்து அளவே இல்லை. எப்படி இவங்க அதிகாரிகள் அதை கொடுத்தாங்கன்னு தெரில. இந்த உரிமத்தை ரத்து செஞ்சு எங்கள் ஊரையும் காப்பாற்றி நிலத்தடி நீரும் விரிசல் விழாமல் இருக்க வீடும் வச்சு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்க அவங்கள்ட்ட மக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன். மாவட்ட பொறுப்பாளராக இந்த ஒரு நெடுங்காலமாக இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த கல்கோரி நடக்கிற இங்கே வந்து வீடுகள்லாம் குலுங்குது. என் வீடும் சேர்ந்து தான் குலுங்குது. கதவெல்லாம் சடன்னு அடிக்குது. அவர் சொன்ன மாதிரிக்கு விவசாயத்தில் நீர் நிற்கிற பூமியில் இயல்பாகவே கட்டி கொண்டு போய்கிட்டு. அப்போது நீர் ஆதாரத்துக்கான உத்தரவாதம் இல்லை. ஆக இந்த கோரிகளை வந்து எப்படி இந்த மாவட்ட அதிகாரிகள் எந்த சட்டத்தின் கீழே பக்கத்தில் 2 லைன் மின்சார லைன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊர் மக்களுக்கு விவசாயத்தை தவிர சொந்த தொழிற்சாலையோ சொந்த தொழிலோ கிடையாது. ஏதோ ஆடு மாடு மேய்ச்சி இந்த ஊரை சுற்றி இந்த பெண்கள் சுண்ணாம்புகள் நிலச்சி உடைச்சாதான் கஞ்சி. அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்க இந்த மக்களை சுற்றி ஒடுக்குற மாதிரி கோரி நடக்கிறது விவசாயத்தை பாதிக்கிற அளவுக்கு இந்த அரசின் நெடுங்காலமாக இந்த மான் கொள்ள விவசாயம் இருக்கிற கொஞ்சம் மான் அழிச்சிட்டு போயிடுது. அதை வந்து விடிய நியூஸு அவங்க வரத்து விவசாயத்தை பார்க்க முடியாமல் ஆனந்தம் சொல்லுவேன். இந்த மானுக்கும் ஒரு கட்டுப்பாடு இல்லைனாலும் தான் அவங்க பிடிச்சி எங்கேயாவது கொண்டு போய் காம்பவுண்டு வேலி போட்டு அங்கே பாதுகாக்க முடியாத அரசு எத்தனையோ பணத்தை செலவழிக்காங்க. இந்த மானை கண்ட்ரோல் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் உளவுத்துறை ஏதாவது ரிப்போர்ட் எடுங்க. விவசாயிகள் எத்தனை பேர் தோட்டத்தில் புருஷங்கிட்ட பாம்பு நல்ல பாம்புக்கு இடையில படுத்து அந்த தோட்டத்தை அந்த பயிர்களை பாதுகாக்காங்கன்னு நீங்கள் கண்காணிக்க அரசுக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க. அந்த வகையில் இந்த மக்களுக்கு ஆதரவு அளிக்கிறேன். நான் புரட்சி இளைஞரணி சார்பாக இந்த கோரிக்கை முதல்வர் கவனத்துக்கு சிஎம் செல்லு, உளவுத்துறை, காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே இது முதல்வர் கவனத்துக்கு போக வேண்டும். ஏன்னா நாகலத்து ஊருன்னு சொன்னால் அவருக்கு நன்கு தெரியும். ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் பங்களாவில் தான் அவர்கள் முதல்வர் வந்தால் தங்கி கொள்வார்கள். அந்த வகையில் எங்கள் ஊர் என்றால் அவருக்கு நன்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் அவர் கவனத்துக்கு கொண்டு போய் இந்த பிரச்சனையை தீர்வு காணும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல பேர் ஊர் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு விவசாயத்தில் தண்ணி கிடையாது. வெடி வைக்கிறேன்னா ஆடு மாடு வைக்க முடியாது. வேற எங்களுக்கு வேற வாழ்வாதாரமே கிடையாது.
நாங்கள் எல்லாருமே போராட்டம் நடத்துறோம். இந்த கோரி வந்து நம்பக்கூடாது. அமைதியான முறையில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதிகாரிகள் கொஞ்சம் முன்னால் வந்து எங்களுடைய கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றணும். ஏற்கனவே 2 தடவை நாங்கள் கலெக்டர் சபையில் நடவடிக்கை எடுக்கிறோம். இந்த நாட்டுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையிட்டு பல்வேறு அரசியல் சமூக ஆதரவுகளுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து கூட இதுபோன்ற கனிம வள கொள்ளையை நிறுத்த முடியாத சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. இந்த தருணத்தில் இதே போன்ற கிராமங்களில் விவசாய நிலங்கள் அருகில் விவசாய நிலங்கள் வந்து கல்குவாரி வைக்கிறவர்கள் ஆழமாக அந்த கனிம வளங்களை வெட்டி எடுக்கிற பொழுது அந்த நிலத்தடி நீர் வந்து மிக வட்டிப்பாகும். இந்த பகுதியில் இருக்கிற எல்லாம் விவசாயத்தை சார்ந்து இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிறாங்க. அப்போ வந்து இங்கே இருக்கிற நிலத்தடி நீர் வந்து வட்டிப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிற விவசாயம் எல்லாம் பால்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை, மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதனால் அரசு வந்து இதை வந்து உரிமையை வந்து ரத்து செய்யணும். ரத்து செய்ய நாங்கள் வந்து இது அனுமதியை இதை வந்து நாங்கள் நடத்த விட மாட்டோம். மீறி நடத்தினால் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். அந்த கல்குவாரியை வந்து இங்கே அனுமதிக்க முடியாது. வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, பொதுமக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இது போக ரயில் ரோடுக்கும் இடைஞ்சல் இருக்குது. எல்லா வகையும் இது வந்து எப்படி தவறுதலாக அப்ரூவல் எடுத்தாங்க, அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ஒரு தனியாக. இது வந்து மாவட்ட நிறுவனம் தலையிட்டு இது எல்லாத்தையும் மக்களோட கோரிக்கையை எடுத்துக்கிட்டு இதை கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணி இந்த இடத்துல மேற்கொண்டு ஒரு கிராமத்தை சுற்றி ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் எந்த ஒரு கல்குவாரியும் செயல்படாத மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அதை ஒரு மீடியாவை கேட்டுக்கிறேன். சங்கங்கள் பங்கேற்பாங்க, பக்கத்தில் மக்கள் பக்கத்தில்
எடுப்பா எடுப்பா பண்ணுடா